அந்தோனியார் பிரீஸ்டா வாழ்ந்த காலத்துல ஒரு இளைஞர் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாரு. தன் பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கும் போது ஒரு முறை தன்னோட அம்மாவை அவருடைய கால்களால எட்டி உதைத்ததாகவும் அதனால அவங்களுடைய அம்மா கீழே விழுந்து பலத்த காயமடைந்ததாகவும் அந்த இளைஞர் தன்னோட பாவத்தை சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஆதங்கத்தாலையும் கோபத்தினாலையும் அந்தோனியார் உடனே தன்னோட தாய் தந்தைய கால்களால உதைக்கிறவங்களோட கால்கள் வெட்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்கிற மாதிரியே சொல்றாரு. ஆனா அவர் அதை மீன் பண்ணி சொல்லவே இல்லை, ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்காக சொல்றாரு. உடனே பாவ மன்னிப்பு முடிந்ததுக்கு அப்புறமா அந்த இளைஞன் தன்னோட வீட்டுக்கு ஒரு பெரிய கத்தி எடுத்து தன்னோட கால் துண்டாகிற மாதிரி அவரே அவரோட காலை வெட்டிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்தோனியார் உடனே அந்த இளைஞரோட வீட்டுக்கு சென்று அந்த துண்டா கிடந்த கால்களை எடுத்து அவரோட உடம்போட ஒட்ட வைக்கிறாரு. இவர் ப்ரே பண்ணிட்டு ஒட்ட வச்ச உடனே அந்த இளைஞரோட காலோட துண்டு அவரோட பாடியில இணைஞ்சு ஒட்டிக்குது. ஸோ இதை ஏத்துக்கிட்ட அந்த இளைஞன் உடனே எகிரி குதிச்சு ஆர்ப்பரித்து கடவுளுக்கும் அந்தோனியாருக்கும் நன்றி சொல்றாரு.